வணக்கம். தேடல் பொது தகவல் என்ற யூடியூப் சேனலில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் அக்னி 5 ஏவுகணை பற்றிய சில தகவல்கள். அக்னி 5 ஏவுகணையானது குறிப்பாக இந்தியாவின் பாதுகாப்பு, ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி, அதாவது DRDO என்ற அமைப்பால் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணையானது கண்டம் விட்டு கண்டம் பாயும் திறன் கொண்டது. இந்த ஏவுகணையின் முதல் சோதனை 2012ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. தொடர் சோதனையானது 2013, 2015, 2016 மற்றும் 2018 ஆகிய ஆண்டுகளில் தொடர் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஏவுகணையின் சமீபத்திய சோதனையானது ஆகஸ்ட் 20, 2025 ஒரிசாவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 20, 2025 ஒரிசாவில் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஏவுகணையானது குறிப்பாக கண்டம் விட்டு கண்டம் பாயும் திறன் பெற்றிருந்தாலும் சுமார் 5500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை சரியாக தாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. சரியாக தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணை அப்படின்னு சொல்லிட்டு இதை குறிப்பிடுறாங்க. சுமார் இதனுடைய தூரமானது 5500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடியது அப்படின்றாங்க. இதனுடைய வேகம் பார்த்தீங்கன்னாக்கா 1000 முதல் 2000 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. 1000 முதல் 2000 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது அப்படின்றாங்க. இதனுடைய சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது அணு ஆயுத தடுப்பை மேற்கொள்வதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா அக்னி 3 ஏவுகணையின் பரிணாமத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. அக்னி 3 ஏவுகணையின் பரிணாமத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஏவுகணை தான் அக்னி 5 ஏவுகணை அப்படின்றாங்க. இந்த அக்னி 5 ஏவுகணையானது குறிப்பாக இந்தியாவின் பாதுகாப்புக்கு மிகுந்த அளவில் பயன்படுத்தப்படுகிறது. மிகுந்த அளவை பயனுள்ளதாக இருக்கிறது அப்படின்றத இதன் மூலம் தெரிஞ்சுக்கிறோம். இதனுடைய இலக்கு என்ன, இதனுடைய வேகம் என்ன அப்படின்றத இந்த வீடியோ மூலம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.